ஒரு வியூவர் வந்து ஒரு 2 கொஸ்டின் வந்து போஸ்ட் பண்ணியிருக்காரு டே பிஃபோர் எஸ்டர்டே. அதை பற்றி ஆன்சர்ஸ் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஒன் பை ஒன் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், இப்போது ஒரு கிறிஸ்டின் பார்ட்டிஷன் சூட் ஒன்று நடக்கிறது. அந்த சூட் ஃபைல் பண்ணவர் வந்து அதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை, ஒரு வெக்ஸேஷியஸ் சூட்டு. அவருக்கு பொசஷன் இல்லை, அந்த ப்ராப்பர்ட்டிக்கு வேறு எந்த விதமான ப்ரூஃபும் இல்லை, டைட்டில் எந்த விதமான சம்மந்தமும் கிடையாது. அவர் வந்து ஒரு பார்ட்டிஷன் சூட் ஒன்று ஃபைல் பண்ணுறாரு. ஸோ அந்த பார்ட்டிஷன் சூட் ஃபைல் பண்ணி கொஞ்ச நாளில் வந்து அந்த பிளெயின்டிஃப் கேஸ் ஃபைல் பண்ணுற அந்த பிளெயின்டிஃப் வாதி வந்து இறந்து போய்ட்றாரு. அவரோட லீகல் ரெப்ரசன்டேட்டிவ்ஸை இம்ப்ளீட் பண்ணுறதுக்கான ஒரு ஐஏ வந்து ஒன்று ஃபைல் பண்ணியிருக்காங்க. அதாவது லீகல் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ்னால் அவங்க சட்ட பிரதிநிதிகள், அதாவது அவங்களோட வாரிசுகளை வந்து இம்ப்ளீட் பண்ணுறதுக்கான ஒரு இன்டரிம் அப்ளிகேஷன் வந்து ஃபைல் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இந்த ஐஏ ஃபைல் பண்ணப்பட்டிருக்குன்ற சூழ்நிலையில் டிஃபெண்டன்ட் நம்பர் 5 நிறைய டிஃபெண்டன்ஸ் இருக்காங்க. 5வது டிஃபெண்டன்ட் வந்து ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, ரிஜெக்ஷன் ஆஃப் பிளெயிண்ட், அந்த பிளெயிண்ட்டை வந்து நிராகரிக்கணும் அப்படின்றதுக்கான ரிஜெக்ஷன் ஆஃப் பிளெயிண்ட்டுக்கான ஒரு அப்ளிகேஷன் ஒன்று ஃபைல் பண்ணுறாங்க. ஜட்ஜ் என்ன சொல்கிறாருன்னா, இந்த ரிஜெக்ஷன் ஆஃப் பிளெயிண்ட் அப்ளிகேஷன் வந்து நம்பர் பண்ண முடியாது. இது வந்து இந்த லீகல் ரெப்ரசன்டேட்டிவ்ஸை இம்ப்ளீட் பண்ணுறதுக்கான இந்த இன்டர்ம் அப்ளிகேஷன் நம்பர் ஆகிட்டு ஃபைலுக்கு வந்த அப்புறம் தான், டிசைட் ஆன பிறகு தான் இந்த ரிஜெக்ஷன் ஆஃப் பிளெயிண்ட் அப்ளிகேஷனை எங்களால் நம்பர் பண்ண முடியும், இல்லைனா எங்களால் நம்பர் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி ஜட்ஜு சொல்கிறாரு. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் என்ன சொல்யூஷன் கேட்குறாங்க. டிஃபெண்டன்ட் தான் அந்த கம்ப்ளீட் பொசிஷன் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி சுற்றி வேலி போட்டிருக்காரு, அவரோட பொசிஷனில் தான் இருக்குது. அவர் தான் ரிஜெக்ஷன் ஆஃப் பிளெயிண்ட் இந்த கேஸே வந்து தள்ளுபடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைல் பண்ணுறாங்க. ஆனால் ஜட்ஜ் வந்து இந்த மாதிரி சொல்கிறாரு. ஸோ இதுக்கு என்ன ப்ரொசீஜர்ன்றது வந்து ஒரு கொஸ்டின் ஃபஸ்ட்டு ரைஸ் பண்ணியிருக்காரு. இதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பதில்ன்றதை பார்ப்போம். முக்கியமாக இவர் சொல்கிறத பேஸ் பண்ணி நான் பார்க்கும்போது, ஜட்ஜ் வந்து இந்த கேஸை ரிஜெக்ஷன் ஆஃப் பிளெயிண்ட் அப்ளிகேஷனை வந்து நம்பர் பண்ணக்கூடியது வந்து இந்த எல்ஆர்எஸ் இம்ப்ளீடிங் அப்ளிகேஷன் டிசைட் ஆன அப்புறம் தான் அப்படின்னு சொன்னதுக்கான ரீசன், இந்த ரிஜெக்ஷன் ஆஃப் பிளெயிண்ட் அப்ளிகேஷனை வந்து எதிர்த்தரப்பினர்களுக்கு நோட்டீஸ் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். எதிர்த்தரப்பினர்கள் யாருன்னே இப்போ தெரியறதுக்கான சூழ்நிலை கிடையாது. இப்போது அவங்களெல்லாம் வந்து ஆன் ரெக்கார்ட் கொண்டு வந்த அப்புறம் தான், சட்ட பிரதிநிதிகளை ஆன் ரெக்கார்ட் கொண்டு வந்த அப்புறம் தான் இந்த பர்டிகுலர் பெட்டிஷனுக்கு வந்து எதிர்த்தரப்பினருக்கும் நோட்டீஸ் கொடுத்து அவங்களோட தரப்பு வாதம் என்னன்றதை கேட்டுட்டு அதுக்கப்புறம் இதுக்கு ஒரு முடிவுக்கு வர முடியுன்றது தான் ஜட்ஜோட கண்ணோட்டமாக இருக்குன்றது இவர் சொல்கிறது பேஸ் பண்ணி பார்க்கும்போது தெரியுது. ஆனால் ஒரு பர்டிகுலர் கேஸில் ஹைகோர்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த ரிஜெக்ஷன் ஆஃப் பிளெயிண்ட் அப்ளிகேஷனுக்கு வந்து இரு தரப்பினருக்கும் நோட்டீஸ் கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை. ஏன் இன்னும் கொஞ்சம் சொல்லப்போனால், இந்த ரிஜெக்ஷன் ஆஃப் பிளெயிண்ட் அப்ளிகேஷனுக்கு அந்த டிஃபெண்டன்ட் தான் அப்ளை பண்ணி தான் இந்த பிளெயிண்ட்டை வந்து ரிஜெக்ஷன் ஆஃப் பிளெயிண்ட் கிடைக்கும்ன்றதுக்கு கிடையவே கிடையாது. அது எப்போனாலும் கோர்ட்டு தானாக முன்வந்து எக்ஸசைஸ் பண்ணக்கூடிய பவர் கூட இருக்குது. அந்த வார்த்தை வந்து கோர்ட்டு செய்யக்கூடியது, கோர்ட் வந்து ரிஜெக்ட் பண்ணலான்னு தான் இருக்குது, ஆன் அப்ளிகேஷன் ஆன் அதர்வைஸ் அப்படின்றது இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது கோர்ட்டே டைரெக்டாக ரிஜெக்ட் பண்ணலான்றது போது எதிர்த்தரப்பினர்களுக்கு நோட்டீஸ் கொடுக்கறதுக்கு, அவங்க இம்ப்ளீடிங் எல்லாரும் வந்து ரெக்கார்டுக்கு கொண்டு வரத்துக்கு இவ்வளோ கால அவகாசம் ஏன் கொடுக்கணுன்றது வந்து ஒரு கேள்வி ஒன்று ரைஸ் ஆகுது. ரெண்டாவது விஷயம், ரிஜெக்ஷன் ஆஃப் பிளெயிண்ட் அப்ளிகேஷனை எந்த ஸ்டேஜ்லேயும் கால் ஃபார் பண்ணலாம். ஒன்று வந்து சம்மன்ஸ் இஷ்யூ பண்ணுறதுக்கு முன்னாடியும் பண்ணலாம், ட்ரையல் முடிவாகிறதுக்கு கொஞ்சம் ஒரு நாள் முன்னாடி கூட பண்ணலாம். ஸோ ரிஜெக்ஷன் ஆஃப் பிளெயிண்ட் அப்ளிகேஷனை வந்து இப்போ தான் ஃபைல் பண்ணணுன்றது கிடையாது. நிறைய கேசஸில் ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் ஃபைல் பண்ணதுக்கு பிறகு ரிஜெக்ஷன் ஆஃப் பிளெயிண்ட் அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணி அது வந்து அட்மிட் ஆயிருக்குன்றதை நம்ம பார்த்துருக்கோம். ஸோ ரிஜெக்ஷன் ஆஃப் பிளெயிண்ட் அப்ளிகேஷன் இப்போ தான் ஃபைல் பண்ணணுன்றது இல்லைன்ற சூழ்நிலையில் இருக்கும்போது இந்த பர்டிகுலர் கேஸில் இவர் வந்து எதிர்த்தரப்பினர்களுக்கு நோட்டீஸ் கொடுத்து தான் ரிஜெக்ஷன் ஆஃப் பிளெயிண்ட் அப்ளிகேஷன் எடுத்துக்கணும். ஏன்னா நோட்டீஸ் ஸ்டேஜே வரணுன்ற அவசியமே கிடையாது. முதல்ல ஆர்டர் 7 ரூல் 11 அப்ளிகேஷனை என்டர்டெயின் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த நோட்டீஸ் கொடுத்தது தான் அக்செப்ட் பண்ணுன்றது வந்து சரியில்லாததுன்றது நமக்கு தெரியுது. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இவரோட ரெமெடி என்ன அப்படின்றத பார்த்தோம்னா, இந்த ஒரு ரீசன் போட்டு ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க இல்லையா, இந்த ரிஜெக்ஷன் ஆஃப் பிளெயிண்ட் அப்ளிகேஷனை ரிட்டர்ன் பண்ணியிருப்பாங்க கோர்ட்டில். இதை ஐஏ நம்பர் ஆனப்புறம் நம்பர் பண்ணுறேன்னு, இல்லைன்னா நம்பர் பண்ணாமல் அப்படியே ஐடலாக வச்சுருப்பாங்க. ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று நடந்திருக்கலாம். ஸோ எப்படி இருந்தாலும் இந்த ரிட்டர்ன் டாக்கெட் ஆர்டரை பேஸ் பண்ணியோ அல்லது இந்த ஐஏ நம்பர் ஆகாமல் இருக்கிறத பேஸ் பண்ணியோ
ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று ஹைகோர்ட்டோட இன்ஹெரண்ட் பவர்ஸை ஆர்டிகிள் 227 கீழே ஒரு சிவில் ரிவிஷன் பெட்டிஷனை ஹைகோர்ட்டில் ஃபைல் பண்ணி இந்த ரிஜெக்ஷன் ஆஃப் பிளைண்ட் அப்ளிகேஷனை முதல்ல கன்சிடர் பண்ணி இந்த பிளைண்ட்டை ஏற்கத்தக்கதா இல்லையா அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ண அப்புறம் தான் ஃபர்தர் இந்த கேஸில் எந்த விதமான மூமெண்ட்டும் நடக்கணும்னு சொல்லி கேட்கறதுக்கான நல்ல ஒரு கிரவுண்ட் இருக்குது. இன்னொரு கொஸ்டின் ஒன்று கேட்டிருக்காரு. சேம் ப்ராப்பர்ட்டி 2021 ஃபைல் பண்ணுது. 2021 வந்து ஒரே சூட் ஒன்று ஒரு பிளைண்ட்டிஃப் ஒன்று ஃபைல் பண்ணுறாங்க. அந்த கேஸ் வந்து டிஸ்மிஸ் ஆகப்பட்டிருக்கு. ஆனால் டிஸ்மிஸ் ஆனதுக்கான ஜட்ஜ்மெண்ட்டோட ஆன்லைன் காப்பி வேறு. டிஸ்மிஸ்ன்னு ஒரு 2 பேஜ் மட்டும்தான் இருக்குது. இஷ்யூஸ் மட்டும் என்னெல்லாம் இஷ்யூஸ்னு இருக்குது டக்குன்னு முடிச்சிடுறாங்க. ஆன்லைன் காப்பி வெப் காப்பின்றது வேறு. இதுவே வந்து சர்டிஃபைட் காப்பி கோர்ட்லேருந்து அப்ளை பண்ணி வாங்கப்பட்ட சர்டிஃபைட் காப்பியில் நல்ல டீட்டெயில்டாக போட்டிருக்கு. வேறு ஒரு கேஸோட ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் சம்மந்தப்பட்ட ஒரு ஷரத்துக்கெல்லாம் போட்டு வேறு ஏதோ சம்மந்தம் இல்லாத ஒரு ரெஃபரன்சஸ்லாம் கொடுத்து ஒரு சர்டிஃபைட் காப்பியில் வந்து அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் வேறு. அதாவது ஜட்ஜ்மெண்ட்டோட காப்பி ஆன்லைனில் பார்க்குற ஜட்ஜ்மெண்ட் காப்பி வேறு, சர்டிஃபைட் காப்பி வேறையாக இருக்குது. சர்டிஃபைட் காப்பி வந்து அந்த பிளைண்டிஃப்க்கு சாதகமாக இருக்குது. கேஸ் டிஸ்மிஸ் ஆச்சுனாலும் பிளைண்டிஃப்க்கு சாதகமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் என்ன பண்ணுறது, இதை பேஸ் பண்ணி வேற ஒரு டாக்குமெண்ட்ஸை தயார் பண்ணி அந்த பார்ட்டி வந்து வேற ஒரு சில காரியங்கள் பண்ணுற மாதிரி இருக்குது அந்த லேண்டில். ஸோ இப்போ இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்ற சிச்சுவேஷன் ஒன்று ரைஸ் ஆகுது. ஸோ இதுக்கு என்ன சொல்லி அவரும் வந்து ஹைகோர்ட்லேயும் கம்ப்ளைண்ட் கொடுத்ததா சொல்கிறாரு, அதே மாதிரி டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜுக்கிட்டேயும் கம்ப்ளைண்ட் கொடுத்ததா சொல்கிறாரு. பட் இந்த 2 கம்ப்ளைண்ட்டுக்கும் சரியான பதில் வந்து கிடைக்கல, சரியான தீர்வு கிடைக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷனில் என்ன பண்ணுறதுன்றத பார்த்தோம்னா, சர்டிஃபைட் காப்பின்றது தான் ஜட்ஜு கையெழுத்து போட்ட ஒரு காப்பி. ஜட்ஜு அல்லது ரெஜிஸ்ட்ரார் வந்து கையெழுத்து போட்ட ஒரு காப்பி வந்து சர்டிஃபைட் காப்பி. அது எங்கே டைப் பண்ணப்பட்டதுன்றது உட்பட இருக்கும். டிக்டேட்டட் டு த ஸ்டெனோடைபிஸ்ட்னு இருக்கும், இல்லை டைப்ட் இன் மை ஓன் லேப்டாப்னு இருக்கும். எல்லாமே டீட்டெயில்டாக அதில் சர்டிஃபைட் காப்பியில் கொடுத்துருக்கும். இந்த சர்டிஃபைட் காப்பி தான் ஃபைனல். இந்த சர்டிஃபைட் காப்பியை அடிப்படையாக வச்சு தான் அப்பீல் ஃபைல் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை ரெவ்யூ பெட்டிஷன் சீராய்வு மனு ஃபைல் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை எதுவாக வேணாலும் இருக்கும், சேலஞ்ச் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை எக்ஸிக்யூஷன் பெட்டிஷன் ஃபைல் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த சர்டிஃபைட் காப்பியை மட்டுமே பேஸ் பண்ணியிருக்கும். ஸோ இப்படி இருக்கும்போது இந்த ஜட்ஜ்மெண்ட்டோட சர்டிஃபைட் காப்பி வந்து வேறு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. கொடுக்கப்பட்ட தீர்ப்பு வந்து பிளைண்ட் டிஸ்மிஸ்டு, வேறு மாதிரி சர்டிஃபைட் காப்பி இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. இந்த சர்டிஃபைட் காப்பி வேறு மாதிரி இருக்குன்ற ரெக்கார்டையும் எடுத்துக்கிட்டு, அதே மாதிரி வெப் காப்பியில் வேறு மாதிரி இருக்குன்ற ரெக்கார்டையும் எடுத்துக்கிட்டு, ஹைகோர்ட்டோட இன்ஹெரண்ட் பவர்ஸ் அண்டர் ஆர்டிகிள் 227 ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் ஹைகோர்ட்டில் நேரடியாக ஒரு பெட்டிஷன் ஒன்று போடலாம். இந்த மாதிரி ரெண்டும் வேறு மாதிரி இருக்குது. இந்த பிளைண்ட்டு சூட் வந்து ஆக்சுவலாக டிஸ்மிஸ் ஆயிருந்தது. டாக்கெட் ஆர்டரோடு சேர்த்து ஒரு சர்டிஃபைட் காப்பி அப்ளை பண்ணி இந்த டாக்கெட் ஆர்டர்ஸை சர்டிஃபைட் காப்பி வெப் காப்பி 3 முரண்பாடாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஹைகோர்ட் முன்னாடி ப்ரெசென்ட் பண்ணலாம். இது ஒரு வழி. ரெண்டாவது வழி, செக்ஷன் 151 சிபிசிலையும் ஒரு ரெவ்யூ பெட்டிஷன் ஒன்று தனிப்பட்ட முறையில் ஒரு ரெவ்யூ பெட்டிஷன் ஆர்டர் ஒரு ரெவ்யூ பெட்டிஷன் ஒன்று ஃபைல் பண்ணி இந்த ஜட்ஜ்மெண்ட்டை வந்து சீராய்வு செய்யணும்னு சொல்லி அதே டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்லேயே ஃபைல் பண்ணலாம். அது ஆப்ஷன் நம்பர் 2. மூணாவது, செக்ஷன் 151 சிபிசியில் தனியாக ஒரு பெட்டிஷனை வந்து அந்த டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் ஃபைல் பண்ணிவிட்டு இந்த சர்டிஃபைட் காப்பி இந்த மாதிரி இருக்குது, சரியான சர்டிஃபைட் காப்பி கொடுங்கன்னு சொல்லி அதே கோர்ட் முன்னாடியே முறையிடலாம். ஸோ இந்த 3 விதமான சொல்யூஷன் இருக்கும்போது எதனா இந்த சொல்யூஷன்ஸ்லாம் ஆன் த ரெக்கார்டு வரும். ஜஸ்ட் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டா ஆன் ரெக்கார்டு ஒரு சொல்யூஷன் கிடைக்காது. இந்த கேஸு சம்மந்தப்பட்ட ஒரு பெட்டிஷன் நம்ம ஃபைல் பண்ணும்போது இதுக்கு வரக்கூடிய பதில், இதுக்கு வரக்கூடிய ஜட்ஜ்மெண்ட்டோ ஆர்டர்ஸ் எல்லாமே ரெக்கார்டில் வருன்றதுனால இதை பேஸ் பண்ணி எதனா ஆக்ஷன் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றதை தெரிஞ்சுக்க வேண்டியது. ஸோ ஒன்று அதே கோர்ட்லேயே செக்ஷன் 151 சிபிசிலையோ ஒரு ரெவ்யூ பெட்டிஷன் ஃபைல் பண்ணியோ முறையிட முடியும், அல்லது ஹைகோர்ட்டில் வந்து ஒரு சிவில் ரிவிஷன் பெட்டிஷன் ஆர்டிகிள் 227 கான்ஸ்டிடியூஷனில் ஃபைல் பண்ண முடியும்.